சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியே தேடி வரும் அதிமுகவின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் என்று ஒட்டுமொத்த திமுகவை வீழ்த்துவதற்கான ஏற்பாடுகளா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியே தேடி வரும் நிர்வாகிகள். சட்டசபை தேர்தல் யுக்திதான் என்ன, வியூகம்தான் என்ன, ஏன் எடப்பாடியின் செயல்பாடு இப்படி இருக்கிறது? ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து 60 முதல் 80 தொகுதிகளை கேட்டு அமித்ஷா அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறார். மறுபக்கமோ பாமகவில் ஏற்கனவே அதிமுகவை விட மிக மோசமான உட்கட்சி மோதல், தந்தை மகனுக்கு இடையே போட்டி. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தந்தையை பகைத்து கொண்டு மகனுடன் இணக்கமாக கூட்டணியை அறிவித்தார் எடப்பாடி. இதனால் அங்கிருக்கக்கூடிய ஓட்டுக்கள் சிதறும். இது யாருக்கு லாபம்? இதனால் அதிமுகவின் நற்பெயர்தான் மக்கள் மத்தியில் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் என்ற குற்றச்சாட்டுகளும் எடப்பாடியின் மீது முன்வைத்து வருகிறார்கள். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லவராக இருந்தால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? கட்சியில் ஒருங்கிணைந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு நிர்வாகிகளது ஆதரவு என்ன? தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்றுகிறார்களா? கிராமப்புறங்களில் மக்களின் வளர்ச்சிக்காக அதிமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகளது செயல்பாடுகள் தான் என்ன என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதையுமே செயல்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இனி வரக்கூடிய அரசியலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை இல்லாமல் மாறும் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சட்டசபை தேர்தல் களப்பணிகளை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று மாவட்ட நிர்வாகிகள், மாஜி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் எடப்பாடி பழனிசாமியை தேடி சென்றுள்ளனர். மேலும் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக அரசியல் களமும் மாறியுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கும் வரைக்கும் அதிமுகவில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லும்போது கூட ஓபிஎஸ்ஸிடம்தான் முதல்வர் பதவியை கொடுத்தார். அப்பொழுது எந்த ஒரு கலகமும் அதிமுகவில் வந்தது கிடையாது. சசிகலா அவர்கள் ஒரு முறைதான் எடப்பாடியிடம் பதவியை கொடுத்தார். அவருக்கே துரோகம் செய்தவர்தான் எடப்பாடி என்ற குற்றச்சாட்டுகளையும் தற்பொழுது மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்த மாட்டார். அதற்காக மக்கள் அதிமுகவை தேர்வு செய்ய மாட்டார்கள் என்று உண்மையை கூறுவதற்குத்தான் எடப்பாடியே தேடி சென்றுள்ளனர் நிர்வாகிகள்.